சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா மீதான இறக்குமதி வரிய 25% 18% குறைச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது இது 2 வகையா அந்த வரி விதிக்கப்பட்டிருந்தது. ஒண்ணு வந்து 25% டாரிஃப். அதாவது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கால இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த பொருட்களுக்கான வரி அப்படிங்கிறது 25%. கூடுதலாக நம்ம ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை தடுப்பதற்காக ஒரு வரியாக 25%, மொத்தமாக 50% ப்ளஸ் வரி விதிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அறிவிப்பு வந்திருப்பது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு வெறும் 18% அளவில் வரி இருக்கும் அப்படிங்கிற இந்த அறிவிப்பு வந்தது வந்து மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம். நீண்ட காலமாக எதிர்பார்த்து இப்பொழுது அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த டைமிங், இந்த அறிவிப்புக்கான காலமும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலகட்டம். ஏன்னா 10 நாட்களுக்கு முன்பு தான் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அது வந்து இந்திய உற்பத்தியாளர்களுக்கு, ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கையெழுத்து நடந்ததற்கு பிறகுதான் அந்த அதிர்வலைகள் யுஎஸில் ஏற்பட்டு அவர் துரிதமாக ஒரு முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது, இந்த 18% குறைத்திருப்பது அப்படிங்கிறது இந்திய ஏற்றுமதியாளர்கள், அதாவது திருப்பூர், சூரத் போன்ற பல்வேறு ஏற்றுமதி சார்ந்த அந்த சென்டர்ஸ் அப்படின்னு எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் எல்லாமே இப்பொழுது பலனடையும் கடந்த பல மாதங்களாக அங்கே முடங்கியிருந்த தொழில்கள் இப்போ மீண்டும் உற்பத்திக்கு ஆரம்பிக்கும். சூரத் போன்ற நகரங்கள்லாம் திரும்பி மீண்டும் அந்த உற்பத்தியை ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டிருக்கு. இந்த இந்த என்டையர் எபிசோடை நம்ம பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க டொனால்ட் ட்ரம்ப்புடைய தனிப்பட்ட ஈகோவினால் ஏற்பட்ட ஒரு காலதாமதமாக தான் பார்க்கப்படுகிறது. இது எப்படின்னா, 2 வாரங்களுக்கு முன்னாடி அங்கே யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக செயலாளர், காமர்ஸ் செக்ரட்டரி வெளிப்படையாகவே சொன்னார். அதாவது இந்திய பிரதமர் திரு மோடி ட்ரம்ப்பை வந்து தொலைபேசியில் அழைத்து கேட்கவில்லை, அதனால்தான் இது இழுபறியில் இருக்குது அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே சொன்னது. அது வரைக்கும் ஒரு வெளிப்படையாக பேசப்படாதது அன்று வெளிப்படையாக பேசப்பட்டது. அதனால் இது வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை, இந்த டிலே அப்படிங்கிறது மோர் ஆஃப் ஈகோ, லெஸ் ஆஃப் ட்ரேட். அதாவது வர்த்தகம் குறைவாகவும் தனிப்பட்ட அந்த ஒரு ஈகோ அது வந்து அதிகமாக காணப்பட்டது. அது வந்து இப்பொழுது அவருக்கு புலப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கேயே பல்வேறு இந்தியாவில் அது கண்டன குரல்கள் வந்தாலும் அமெரிக்காவிலேயே அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராக பல்வேறு கண்டன குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தொழில்துறையினரிடமிருந்து, உற்பத்தியாளர்களிடமிருந்து, அவருடைய சொந்த கட்சி ரிப்பப்ளிக்கன் கட்சியிலிருந்து, செனேட்டர்களிடமிருந்து பல்வேறு கண்டன குரல்கள் கடந்த காலங்களில் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா இந்த இந்தியா அமெரிக்காவுடனான இந்த நட்புணர்வு, இது வந்து நட்புணர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு துறை இல்லை, தொழில்துறையில் இருக்குது, கலாச்சாரத்தில் இருக்குது. 2 நாடுகளும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள். அந்த அடிப்படையில் கடந்த பல ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறப்பான நட்பு உணர்வு இருந்து கொண்டிருக்கு. அதை வந்து சில மாதங்களிலேயே சீரழித்து விட்டார் ட்ரம்ப் என்று கண்டன குரல்கள் அமெரிக்காவிலேயே எழுந்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு நிறுத்தாமல் இந்த வீசா ரிலேட்டட், அந்த H1B வீசா ரிலேட்டட் பிரச்சனைகள்லேயும் அதிகமான முன்னெடுப்பு நடத்தப்பட்டு இப்பொழுது அந்த பிரச்சனையும் நிலுவையில் இருக்குது. இதனால் கடந்த 6-7 மாதங்களாக இருந்த நிலவி வந்த ஒரு நிலையற்ற சூழல் அப்படிங்கிறது இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஐரோப்பிய யூனியன் உடனான அந்த வர்த்தகத்துடைய அந்த கையெழுத்தானது இதற்கும் ஒரு வழி வகுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது இது வரவேற்கத்தக்க விஷயம். இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இப்போ தற்போதைய சூழலில், அதாவது ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது பல நிறுவனங்கள், திருப்பூர்லேயும் சரி சூரத்தில் பல நிறுவனங்கள் அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக வால்மார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்பிய பல இந்திய நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இது போன்ற நிறுவனங்களுக்கு இந்த டாரிஃப் விதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைந்தது. அவர்களால் தொழில் கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு, ஏன்னா இது போன்ற சிறு நிறுவனங்கள் ஓரிரு மாதங்களுக்கு மேல் ஆர்டர் வரலைன்னா அவங்களால ஃபேக்ட்ரியை ரன் பண்ண முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாது, ப்ரொடக்ஷனை துரிதப்படுத்த முடியாது, அப்படியே முடங்கிவிடும். அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்றுமதியாளர்களுக்கு யுஎஸ் இல்லைன்னா ஐரோப்பா இருக்குது அப்படிங்கிற இன்னொரு
ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவும் மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்கள் இப்போ ஐரோப்பா பக்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்ததுனால அமெரிக்கா பொருளாதாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக இது ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு தான் உடனடியாக அவர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்றைக்கு வெளியிட்டிருப்பது. மொத்தத்தில் இது இழுபறியாக இருந்தாலும் ஒரு நல்ல வரவேற்பாக ஏற்றுமதியாளர் இந்திய ஏற்றுமதியாளருக்கு மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஸ், அதாவது ட்ரேட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் தி அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இது அமையும். டிப்ளமேட்டிக்கலி, அதாவது ராஜதந்திர சூழலில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த 18% வரி குறைப்பு இந்தியாவுக்கு எந்த அளவு தாக்கத்தை கொடுக்கும்? அது மக்களுக்கு பயனளிக்குமா? கண்டிப்பாக. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றுமதியாளர்கள் அப்படிங்கிறது அந்த தொழிலில் ஈடுபட்டது பெரும்பாலும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான். சிறு குறு நிறுவனங்கள், ரொம்ப குறைவான நிறுவனங்கள் தான் பெரிய நிறுவனங்கள் இருக்கும். பெரிய நிறுவனங்கள் ஓரளவுக்கு இது போன்ற நெருக்கடிகளை தாக்குப்பிடித்து விடுவார்கள். ஒரு 6 மாதம், ஓராண்டு அவர்களால் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் காலத்தை கடத்தி விடலாம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஓரிரு மாதங்களிலே முடங்கி விடுவார்கள். அவர்களை நம்பி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும். உள்ளூர் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும். இப்போ திருப்பூரில் இது போன்ற தொழில் முடக்கம் ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய கடை வணிகம் எல்லாமே குறைந்துவிடும். வீடு வாடகைக்கு போகாது. இது போன்ற அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முடங்கிவிடும். அது இப்போ திரும்பியும் வருவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. இது எதிர்பார்த்தது தான். இது நீண்ட காலம் இந்த டாரிஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலை. பட் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவரை கணிக்க முடியாத ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருக்கார். அவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்குது, நாளை காலையில் கண் விழித்து அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற அந்த அன்சர்டன்ட்டி இன்னும் இருந்து கொண்டிருக்கு. அதுலேருந்து ஒரு வகையில் மீண்டு விட்டோம். அதனால் முக்கியமாக இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் இது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், இந்திய பொருட்கள் கிடைக்காதனால அவர்கள் வேறு நாடுகள்லேருந்து அதிக விலை கொடுத்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த விலை உயர்வு உடனடியாக வெளிப்பட்டது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பொருளாதாரத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்குது. மொத்தத்தில் இந்திய சந்தைக்கும் சரி, அமெரிக்க சந்தைக்கும் சரி, இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லோருக்கும் பலனளிக்கும். இப்போ இந்த வரி இந்திய டொனால்ட் ட்ரம்ப் இந்த டயத்தில் அறிவிச்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த யூரோப்பியன் யூனியன் டீல் தான். அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இது நாள் வரை அவர் இழுத்து கொண்டிருந்தார். அவர் அந்த காமர்ஸ் செக்ரட்டரி சொன்ன மாதிரி அதாவது இந்திய தரப்பிலிருந்து அவர்களிடம் போய் நின்று கேட்டு கெஞ்சி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட இருந்ததாக அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் ரொம்ப வலிமையாக இதை காலம் தாழ்த்தி அவர்களே வரும்படியாக இது செய்தது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம செய்து கொண்ட அந்த டீல் சேர்ந்ததற்கு பிறகு தான் அவர்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அரசாங்கத்திற்கு உண்டான இது ட்ரேட் டீல் இல்லை. இந்த என்டையர் இஷ்யூ நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு ட்ரேட் டீல் மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு முக்கியமான பார்ட்னர். கலாச்சார ரீதியாக, அரசியல் ரீதியாக இருவரும் ஜனநாயக நாடுகள். ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தளவில் பல லட்ச ஊழியர்கள் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த டாரிஃப் மூலம் இந்தியாவை அமெரிக்காவுக்கு எதிரணியில் தள்ளிய பங்கு ட்ரம்ப்புக்கு சேரும். இவர் பண்ணதுனால என்னாச்சு, இந்தியா, ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற இதர நாடுகளுடன் ரொம்ப நட்புணர்வு பாராட்டப்பட்டு ஒரு 2 பிரிவுகளாக இந்த உலகத்தில் பிரிஞ்சதை பார்த்தோம். ஒன்று யுஎஸ், இன்னொன்று ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற அளவில் இது அரசியல் ரீதியாக பிரிந்தது அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக இருந்தது. இந்த யூரோப்பியன் யூனியன் கூட இந்தியா செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதலாம். இப்போ சாமானிய மக்களுக்கு இந்த வரி குறைப்பு எந்த அளவுக்கு பயனளிக்கும்? எதிர்காலத்தில் இது எப்படி எல்லாம் மாறப்போகுது? அதாவது இப்போது எடுத்து நம்ம பார்க்கும்போது பல நாடுகளுக்கும் குறைவாக, அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற அந்நிய நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை காட்டிலும் இந்த 18% குறைவு. சைனாவுக்குமே இது ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ போட்டி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வரும்பொழுது இந்த 18% குறைக்கப்பட்டது இந்திய உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் பல நாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸு அப்படின்னு எடுத்து பார்த்தால் பாகிஸ்தான் இருக்குது, பங்களாதேஷ், வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகள் நம்மளுடைய வட்டாரத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் போட்டி நாடுகளாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த 18% குறைக்கப்பட்டதனால் நம்மளுடைய உற்பத்தியாளர்களுக்கும்
ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு நல் வாய்ப்பாக அமையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த குறைப்பு அப்படிங்கிறது ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டும் நிற்காது. அதையும் தாண்டி அந்த உள்ளூர் பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக ஏற்படும். திருப்பூர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவர்களை அந்த அந்த தொழில்களை நம்பி பல உபத்தொழில்கள் இருக்கும். அதாவது வீட்டு வாடகை, வீடுகள் கட்டியிருப்பது, அங்கே தங்கும் விடுதிகள் இருப்பது, கடைகள், வணிக வளாகங்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் இருக்கிறதுனால அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குறைவான வரி ஏற்படுறதுனால நம்மளுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. புதிய சந்தைகளும் உருவாகிவிட்டது. இவர் கொடுத்த கெடுபிடியினால் இப்போ யூரோப்பியன் யூனியனுடைய டீல் நமக்கு கிடைத்தது. இப்போது யுஎஸ் மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவிலையும் புதிய சந்தைகள் இவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் எல்லா விஷயத்துலையும் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் அமையும். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இது போன்ற நடவடிக்கைகளில் ஏற்படும். சார், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ எதிர்காலத்தில் இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக தொடர்பு எந்த அளவில் இருக்கும், எப்படிலாம் இருக்கும்? அதாவது இந்த கசப்பான அனுபவம் இதோட முற்றுப்பெறும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய நம்பிக்கையும் வேண்டுகோளும். ஏன்னா இது இந்தியாவை பொறுத்தளவில் அமெரிக்கா கடந்த 50 ஆண்டுகளாக 80களிலிருந்து சைனாவுக்கு போட்டியாக இந்தியாவை பலமாக தாங்கி வந்தது அமெரிக்கா தான். அதாவது சைனாவுக்கு கவுண்டராக ஏஷியாவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக உருவானதற்கு யுஎஸ்ஸுடைய பங்களிப்பும் அவர்கள் சப்போர்ட் பண்ணலைனாலும் அந்த ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட் இருந்து கொண்டிருந்தது, ஒரு நட்புணர்வு இருந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அது கேள்விக்குறியாகிவிட்டது கடந்த 6-7 மாதங்களாக. அதனால் அவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். நமக்கும் இன்னும் இதோடு நிற்காது. ஏன்னா வீசா இஷ்யூவில் மிகப்பெரிய சிக்கல்கள், சவால்கள் காத்து கொண்டிருக்கின்றன. H1B வீசா இந்த ஆண்டே இன்டர்வியூஸ் இல்லை, அடுத்த ஆண்டு வரைக்கும் போஸ்ட்போன் அப்படிங்கிறதுனால பல ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கு. அடுத்தது அதுலேயும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. அதனால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சனாலிட்டியாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் இனிமேல் அவர் வேறு கசப்பான நடவடிக்கைகளை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாக நம்பலாம்.